இப்போ ஈரான் அமெரிக்கா போர் என்பது எரிசக்தி போராக மாறிவிட்டது. நம்ம ஏற்கனவே இதே அரங்கில் நம்ம பேசியிருக்கோம். இது வெறுமனே இஸ்ரேல் ஈரான் போர் அல்லது இஸ்ரேல் அமெரிக்கா போர் என்றெல்லாம் முடியாது. இது கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸை கடந்துட்டு 2 வாரத்தை கடந்து விட்டாலே அது பெரிய இடத்துக்கு போயிடும், ஒரு 3ஆம் உலக யுத்தம் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கோம். இப்பொழுதும் அறிவிக்கப்படாத 3ஆம் உலக யுத்தத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அறிவிக்கப்படலை, அவ்வளோதான். ஆனால் இதில் கிட்டத்தட்ட உலகம் பாதிப்பு அடைந்திருக்கிறது. 2 உலக யுத்தத்தை விட மோசமாக உலகம் இன்னைக்கு பாதிப்பை அடைந்திருக்கிறது. காரணம் நீங்கள் சொன்னீங்க, நேற்று ஈரான் அரசு இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற எண்ணெய் வளங்களை, எண்ணெய் வயல்களை, எரிசக்தி நிலையங்களை தாக்கியிருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் கத்தாரில் இருக்கின்ற அந்த ராஸ் லபான் அது முக்கியமான ஒரு எண்ணெய். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவைத்தில் இருக்கின்ற மினா அல் அஹ்மதி அது முக்கியமானது. அதே மாதிரி ராஸ் தனுரா, அதே மாதிரி கத்தாரில் இருக்கின்ற அல் உதைத் விமான நிலையம், அபுதாபியில் இருக்கின்ற அந்த ஹப்ஹான் அப்படிங்கிற அந்த எண்ணெய் வயல், அதே மாதிரி யான்பு, சவுதி அரேபியாவில் இருக்கின்ற யான்பு இருக்கின்ற சாம்ரப் அப்படிங்கிற எண்ணெய் வயல், இது எல்லாம் தொடர்ச்சியாக நேற்று மட்டுமே ஈரான் தொடர்ச்சியாக தாக்கியிருக்காங்க. இதற்கு ஆரம்ப புள்ளி டெஹ்ரான்ல இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் கிடங்க இஸ்ரேல் தாக்குதல் தான் இதுக்கு ஆரம்ப புள்ளியா? உண்மைதான். ஏன்னா இந்த யுத்தம் நடக்கும் பொழுதே ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த மூன்றுமே ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. எண்ணெய் வயல்களை தாக்கக்கூடாது, அப்படி தாக்கினால் அது உலகம் பாதிக்கும், உலகம் ஸ்தம்பிச்சு போய்விடும். சாதாரணமாக ஹார்மோஸை மூடினதுக்கே கச்சா எண்ணெய் விலை ஏறிச்சு, எல்பிஜி கிடைக்கலன்னு சொல்லி நம்ம தவிச்சோம். இந்த எண்ணெய் வயலையும் அடித்தா பெரிய பிரச்சனை வருங்கிறது அமெரிக்காவுக்கு தெரியும். ஆனால் இதெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் இஸ்ரேல் இந்த ஈரானுடைய எண்ணெய் வளம் மிக்க சவுத் பார்ஸ்ங்கிற எண்ணெய் வயலை தாக்குனது தான் அந்த பிரச்சனைக்கு முக்கியமான. இல்ல, அதுக்கு முன்னாடி டெஹ்ரான்லயும் அடிச்சிருக்காங்க. அதை அமெரிக்கா கண்டனம் பண்ணிருக்காங்க. திருப்பி அந்த எண்ணெய் வயல்கள் மீது அடிக்காதன்னு சொன்ன பிறகுதான் இஸ்ரேல் அடிச்சிருக்காங்க. டெஹ்ரான் தாண்டி சவுத் பார்ஸ் சொல்லக்கூடிய இடம் கத்தாரை ஒட்டி தான் இருக்கு. இந்த சவுத் பார்ஸ் இடமும் இங்க கத்தாரில் இருக்கின்ற ராஸ் லபானும் ரெண்டும் ஒட்டி இருக்கிறது தான். கிட்டத்தட்ட ஒரு 6000 சதுர கிலோமீட்டர் கொண்ட கடற்பரப்பு. இங்குதான் உலகில் அதிகமான எல்என்ஜி, இந்த லிக்விட் நேச்சுரல் கேஸ் இருக்கு. உலகில் அதிகமான பெரிய இப்போ இன்னைக்கு உலகத்துக்கு தேவையான எல்பிஜி ஆர் எல்என்ஜி சொல்லக்கூடிய லிக்விட் நேச்சுரல் கேஸ் எல்லாமே அங்கதான் இருக்கு. அப்ப இதுல கை வச்சிட வேணாம் அப்படிங்கிறது தான் எல்லா நாடுகளும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க.